போர்ட்ஃபோலியோ மார்க்கெட் இறக்கத்தோடு சேர்ந்து இறங்கிடுது, மறுபடியும் மார்க்கெட் ஏறுது, ஆனால் நம்ம போர்ட்ஃபோலியோ ஏறலை. இந்த சிச்சுவேஷன் நம்ம லைஃப்பில் வந்தாக்கா நம்ம தான் இந்த சிச்சுவேஷனை விட்டு வெளியே வரணும். போர்ட்ஃபோலியோ தானாக மீண்டு வருதுங்கிறது நடக்காது. ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு மார்க்கெட் உங்களுக்கு சொல்லுது. அந்த மெசேஜை முதல்ல எடுத்துக்கணும். அதுக்கான ஒரு பக்குவமும் நேர்மையும் நமக்கு இருக்கணும். ஈகோ கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அதை ஏற்றுக்கிட்டா நல்ல நேரம் தான். அதுக்கப்புறம் ஏன் தெரியுமா, நம்ம என்ன தப்பு பண்ணோன்னு நம்மளே ஏற்றுக்குவோம். நான் பண்ண தப்பை நான் ஏற்றுக்கும் போது என்ன பண்ணுவேன், அடுத்தது அந்த தப்பை விட்டு எப்படி வெளியே வரலான்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுவேன். ஃபஸ்ட்டு தப்பை விட்டு வெளியே வரணும், அடுத்தது கரெக்டாக ஏதோ ஒன்று செய்யணும். ஒரு தப்புலேருந்து இன்னொரு தப்புக்கு தாவக்கூடாதுன்ற ஒரு உறுதி மனசில் இருக்கும். அந்த மன உறுதி நம்மளை காப்பாற்றிடும். ஸோ போர்ட்ஃபோலியோவில் பிரச்சனை இருக்குன்றதை ஏற்றுக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு.